Hi students, welcome to Impact IAS Academy. நம்ம இப்ப நம்ம Impact IAS Academy உடைய TNPSC Group 1, Group 2, Group 2A prelims exams தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லான்ச் பண்ணிருக்கதா நம்ம சொல்லிருந்தோம். ஸோ அதனுடைய வரிசையில் நம்ம இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி புக்குடைய கண்டென்ட் எப்படி இருக்கும், நீங்க இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, ஏன் சார் இந்தியன் பாலிட்டிக்கு ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, நமக்கு ஏன் சார் நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம சார்ந்து இருக்கணும்? முதல் விஷயம், இந்தியன் பாலிட்டி வந்து நமக்கு பிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுக்க போகுதுன்னா 40 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இன்கேஸ் குரூப் 2 இருக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. 15 to 20 கொஸ்டின்ஸ் பக்கம் கூட உங்களுக்கு வரப்போகுது. சரி, அப்ப இந்த இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இந்த டாபிக் தான் படிக்கணுமா, இது படிக்க கூடாதுன்றது நமக்கு அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல தொடங்கி ஒவ்வொரு பகுதி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 22 பார்ட் இருக்கு. அப்ப இந்த 22 பார்ட்டுக்குள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய தகவல்கள் இருக்கு, நிறைய ஆக்ட் இருக்கு, கேசஸ் இருக்கு. ஸோ நிறைய தகவல்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த இந்தியன் பாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்டை மோஸ்ட்லி படிக்கிறதே இல்லை. பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோரிங் ஏரியா. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 40 கேள்விகள், நீங்க 200 கேள்விகள் எழுதுறதா இருந்தா 40 கேள்விகள் உங்களுக்கு வரப்போகுது. ஆமா இல்லையா? அப்ப 40 கொஸ்டின்ஸ்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40/200 அப்படிங்கும் போது 1/5 பாத்துக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட 1/5 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 20% மேல உங்களுக்கு இந்தியன் பாலிட்டில இருந்து உங்களுக்கு நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப இதுல கேட்கக்கூடிய 40% கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் நமக்கு மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸாவே வந்துடும். பட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எந்த பார்ட் கூட இருக்கு, இல்ல எந்த டாபிக் கீழே இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு கிடையாது. அப்படிங்களா? சோ இதுக்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது நமக்கு வெளியே, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. பட் நம்ம கூட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்தியன் பாலிட்டியா இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டை பத்தி நீங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய ஆக்ட் இருக்கு சார், நிறைய கேசஸ் இருக்கு சார், நான் படிச்சேன்னா லாயருக்கு படிக்கிற மாதிரி அவ்வளவு தகவல்கள் படிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவு படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தகவல்களை ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா படிக்க போறோம். எப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதா இருந்தால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். அப்ப எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இந்தியன் பாலிட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3 தலைப்பு சொல்லுங்க சார், இதுல இருந்து மினிமம் எனக்கு ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி, இந்த 3 தலைப்பை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சுக்கிட்டீங்க. கூட ஆர்டிகல்ஸ் 1ல இருந்து ஆரம்பிச்சு 51A வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா, எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நீங்க 2 to 4 கேள்வி வைக்க கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இந்த 3 டாபிக்கை கடைசி வரைக்கும் நம்ம படிக்கலன்னா நம்மளால ஒரு 5 கொஸ்டின்ஸ் பக்கம் நம்மளால ஆன்சரே பண்ண முடியாது. அப்ப 40 கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் இந்த ஏரியா படிச்சிருக்கணும். அப்ப இந்த ஏரியாவிலையும் நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் படிக்கணும், இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய டேஸை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியும். அப்ப இது உங்களுக்கு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப நிறைய டம்ப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ப்ரெஷர் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th இருந்து 12th புக் படிக்கிறோம், அடுத்து நம்ம என்ன பண்றோம், லட்சுமிகாந்த் புக் படிக்கிறோம், அடுத்து இந்த ஒரு புக் படிக்கிறோம், அப்படி புக் படிக்கிறோம். இதுதான் நான் வேண்டாம்னு சொல்லுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய புத்தகங்களை படிக்கும் போதும் வாங்கி வைக்கும் போது நமக்குள்ள என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த தகவல்களை உள்வாங்கக்கூடிய பயம் வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட வர நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும். ஸோ முதல் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சப்ஜெக்ட்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க, அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம், அந்த டாபிக்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும். எல்லா தகவலும் நம்மளால படிச்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த புக்ல உங்களுக்கு ரொம்ப கிளியரா கிறிஸ்டன் கிளியரா கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக்கை எடுத்து பேச போறேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுல பாருங்க, இப்போ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாருங்க. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பள்ளி பாட புத்தகத்துல ரொம்ப வாட் இஸ் வாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல நமக்கு குரூப் 2, குரூப் 2A, அப்புறம் குரூப் 1 இந்த வகையான பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க இருந்தா கேட்கறாங்க. அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ரீசனிங் கொஸ்டின்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸை பெரிய பெரிய டாபிக்ல கேட்கறாங்க. இங்க வந்து நமக்கு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எப்போ உருவாச்சு, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ ஏத்துக்கிட்டாங்க, ஜவஹர்லால் நேரு சொன்ன தீர்மானத்தை எப்போ ஏற்றுக்கு, குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, அந்த குழுவில் எத்தனை பேருக்கு இருந்தாங்க, முதல் தலைவர் யாரு, இது மாதிரி கேட்கறாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய காலத்துல எப்படி இருந்துச்சு, மகாத்மா காந்தி எப்போது இந்த வார்த்தையை சொன்னார், அதுக்கடுத்து எம்என் ராய் முதலாக எப்போது இந்த வார்த்தையை சொன்னாரு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆக்சுவலி எப்போ சொன்னாங்க, அதுக்கடுத்து 2ஆம் உலக போர், கேபினெட் மிஷன் வந்துச்சு இல்லையா, அந்த கேபினெட் குழு வந்த ஆண்டு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் எப்போது நடைமுறைக்கு வந்தது, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம். இது ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, எப்படி உருவாச்சுன்றத படிப்படியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, எந்த ஆண்டுல என்ன நடந்தது, 42ல கிரிப்ஸ் மிஷன், அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இதோட முக்கியத்துவம் பாருங்க. இந்த புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ ரொம்ப எலாபரேட்டா டெப்தா நீங்க படிக்கிறத விட இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படி பாருங்க, இந்த கேபினெட் மிஷன் இருக்குங்களா,
நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்திருப்பீங்க. கேபினெட் மிஷன்ல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருந்தாங்களோ உறுப்பினர் அல்லாதவர் ஒருத்தரை கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சோ அப்போ உங்களுக்கு இந்த தகவல் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தகவல். அப்ப உங்களுக்கு எது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அதிகமா கேட்டிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்க போறாங்க, அதை நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ணி என்ன பண்ணிருப்போம்னா இதை கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிருப்போம். ஓகேங்களா? சரி, ரேண்டமா இன்னொரு டாபிக் போலாம். பிரியாம்பிள், முகவரி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த முகவரி பாருங்க. இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன கேட்டீங்கன்னா, கேள்விகள் எப்படி கேட்க போறாங்க. முகவரின்ற பகுதியில் வந்து கண்டிப்பா கேள்வி உண்டு. அப்ப அதை எப்படி கேட்க போறாங்க, நீங்க எப்படி ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். இங்க பாருங்க, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிரியம்பிள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. அதுக்கு பிரியம்பிள்னா என்ன மீனிங், அப்புறம் பால்கிவாலான்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிருக்காரு, பிரியம்பிள் வந்து ஐடென்டி கார்டுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். லாஸ்ட் இயர் ஐ மீன் ஜஸ்ட் இந்த ஜூன் மாசம் 15 நடந்துச்சு இல்லையா, ஜூன் 15 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாலிட்டியில பிரியம்பிள் சம்பந்தப்பட்டு. அப்ப இந்த கோட்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பிரியம்பிள் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப இந்த தகவல் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். சோ அப்ப அதனால நான் சொல்றேன், எக்ஸாம்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணுமோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த புக்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ அப்ப இதுல உங்களுக்கு அந்த முகவரியோட ஃப்ரண்ட் பார்ட், அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்குகள், இது பாருங்க முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஆஸ்பெக்ட்ல எந்தெந்த வார்த்தைகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது கூட உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்ல இருந்தோம், ஒவ்வொரு டாபிக்ல இருந்தோம், ஒரு எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியாக்காகவும் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதோட மெயின் ஃபீச்சர், இந்த கொஸ்டின், இந்த இந்தியன் பாலிட்டி புக்குடைய மெயின் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது சார், நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்களை கூட இந்தியன் பாலிட்டியை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நீங்க நல்ல ஒரு பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் இந்த புக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்ன பண்ணுங்க, either வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. விஷ் ஆல் சக்சஸ். ஏன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் இந்த இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இட் வில் பிளே a மேஜர் ரோல். ஸோ அதுல நீங்க சரியான அளவில் ஸ்கோர் பண்ணி உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Hi UPSC and TNPSC aspirants, I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2 for the year 2026 from July 3rd week onwards. இது ஒரு unique, highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டியே it is going to be a super 30 batch. Our vision is simple, not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த கோர்ஸ் both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our super 30 batch as well as to avail up to 50% scholarship, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.